அது அந்த எல்பி ரோடு அந்த இடத்துலயும் அப்படிதான். மேலலாம் பொண்ணுங்க இருக்கும். கீழ வந்து இவனுங்க கொஞ்சம் பெருசா அதாவது இவனோட கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, இவன் வந்து பொண்ணுங்கள பார்ப்பான். ஆனா பொண்ணுங்க வந்து இவன அப்ரோச் பண்ணணுன்றதுக்காக 1008 வேலைகள் பண்ணுவான். 1008 லீலைகள் பண்ணுவான். ஓகேங்களா? அதாவது ஃப்ளர்ட் பண்ற மாதிரி, அந்த பொண்ணே வந்து பேசுற மாதிரி, இல்லாட்டி அந்த பொண்ண இப்போ இவனுக்கு பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணு அப்படின்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சேஸ் பண்றது. இவனுக்கு வந்து இந்த சின்ன வயசுங்க மழலையில அதாவது மழலைன்னு சொல்ல முடியாது. அந்த 4த்து, 5த்து அந்த டைம்லேருந்தே இந்த பொண்ணரிப்பு இருக்குது இவனுக்கு. இது இவங்க அம்மா வந்து ஒரு தடவ நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரு ஆடியோல, ரெக்கார்டிங்கில. அவங்க அம்மா வந்து கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போன புதுசுல, இவனுக்கு சின்ன வயசுலேருந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு கண்ண உடனே காமிக்கிறான். நான் வந்து இந்த பக்கம் செவுத்து சாஞ்ச மாரி சேர்ல உட்காந்துட்ருக்கேன். இல்ல. ஆமா. சோஃபால உட்காந்துட்ருக்கேன். இவங்க அம்மா வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல டிவி இருக்கும். அந்த டிவிக்கு பக்கத்துல ஒரு சேரு. அந்த சேர்ல உட்காந்துட்டு இந்த கதைய சொல்றாங்க. இவன் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்க சோஃபால. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா நான் இவன பார்க்குறேன். இவன் ஸ்பாட்ல அவங்க அம்மாவ பார்க்குறான். கண்ண இப்படி ஒரு தலைய ஆட்டிக்கிட்டே அசைக்கிறான். எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரில. அதான் அந்த ஒரு ஜாடை காட்டுவாங்கல்ல, சொல்லிடாத அப்படிங்கிற அந்த மாரி ஜாடை. கம்முன்னு இவங்க அம்மா அப்படியே வாய மூடி சிரிச்சுக்கிட்டே அப்படியே வாய மூடிக்கிச்சு. இதெல்லாம் ஸ்பாட்ல நடந்துச்சு. ஆனா எனக்கு என் காதுக்கு வந்தது ஒரே ஒரு பொண்ணு. கொஞ்சம் தோண்டி பார்க்கும்போது, அதாவது மத்தவங்களுக்கு தெரிஞ்சது வந்து 3 பொண்ணு. ஓகேங்களா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பல கதைங்க. அந்த 4 செவுத்துக்குள்ள. ஐயய்யோ! என்னா முடியலடா சாமிங்கிற மாரி ஆயிடுச்சு. காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணும்போது, என் கூட ஒர்க் பண்ண ஒரு பையன் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்த பையன். ஆல்ரெடி ஒரு ஆடியோல சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஞாபகம் இல்ல. சொன்னேனா இல்லையான்னு. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்த பையன் தான். அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ண லவ் பண்றான். ஒரு பிராமின் பொண்ணு. அப்ப இவனும் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணான். ஓகேங்களா? இவன் காக்னிசன்ட் போனதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்துட்டு இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனான். பட் இவன் வந்து எனக்கு முன்னாடி இந்த பையன வந்து என் கூட ஒர்க் பண்ணியிருக்கான். இந்த பையன நான் பார்த்துருக்கேன். ஆனா பேர் தெரியல எனக்கு. ஆனா இவனுக்கு என் பேர் தெரியும். ஸோ இவன் மூலியமா இன்ட்ரோ ஆயிட்டோம். அப்போ அந்த பொண்ணு இவன் வந்து அந்த பொண்ணு வந்து இவன கண்டுக்க மாட்டுது மச்சி. அதுக்கு வேற ஒரு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட புலம்புறது. இவன் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, அதுக்கு உதவி பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இல்லாட்டி அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவனோட ஆறுதல் சொல்லும்போது. இது மாதிரிலாம். அவன் எப்படி அங்க ஆஃபீஸ்ல எப்படி நடந்துப்பான்னு தெரில. ஆஃபீஸ்ல கண்டிப்பா இப்படி தான் நடந்துப்பான். அதெல்லாம் அவனுக்கு தெரியும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி இருந்தா மக்களுக்கு பிடிக்கும், எப்படி இருந்தா நம்ம கூட இருப்பாங்க. அந்த இன்செக்யூரிட்டினஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த ஆளுக்கு. இவனோட மாஸ்க் வெளியில கழட்டிடவே கூடாதுன்னு எப்பவும் ஒரு கான்ஷியஸ்லயே தான் இருப்பான். பயங்கர கான்ஷியஸ்ல இருப்பான். அவனோட ஆக்சுவல் கலர் வந்து வெளில தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதி அவன். ஆனா 4 செவுத்துக்குள்ள நான் தான் இருக்கேன். நான் பார்க்கும்போது, அது ரொம்ப ஒரு மாரி கேவலமா இருக்குங்க. அப்ப இதுதான் நீயான்ற மாதிரி இருக்கும். தப்பு பண்ணிட்டோமே! சாக்கடைய போய் கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீல் தான் வரும். அந்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? பிராமின் பொண்ணு. அது நல்லாயிருக்கும். பார்த்த கருப்பா இருந்தாலும், நல்ல கலையா இருக்குங்க. ஓகேங்களா? கருப்பா இருந்தாலும் நல்ல கலையான பொண்ணு அது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, அ ஜூம் பண்ணி பார்க்குறது. "நீ எதுக்கு அந்த மாரி பார்த்துன்னு இருக்காத?" அப்படின்னு. "ஏய்! அவன் ஆளு லூசு. அவன் ஒரு லவ் பண்ணுறான்." அப்போ தான் இந்த பொண்ணோட கதை இவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். "அவன் ஆளு லூசு. அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணுது. இவன் என்னடான்னா அது பின்னாடி சேஸ் பண்ணி ஓடுறான். ஆனா கருப்பா இருந்தாலும் நல்லா அழகா இருக்குல்ல, கலையா இருக்குல்ல. நீ ஏன்டா ரசிக்கிற?" அது அவனே சொல்கிறான் அது ஆக்சுவலா. பொண்ணு கருப்பா இருந்தாலும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அவன் ஆள் அதோட சூப்பரா இருக்கான். இவன் செட் ஆக மாட்டான். பின்ன எப்படி இந்த பொண்ணு இவனை பார்க்கும்? அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அதே ஃப்ரெண்டை
ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வர வச்சு, கல்யாணம் புதுசில் வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடெலாம் வேறு செஞ்சு அன்றைக்கி நான் தக்காளி சாதம் செஞ்சேன். ஓகேங்களா. வந்தான், சாப்பிட்டுட்டுலாம் போனான், ரொம்ப நேரம் பேசிட்டு எல்லாம் போனான். அந்த பையனோட ஆளை வந்துட்டு இது மாதிரி ஜூம் பண்ணி பார்க்குறது, இது மாதிரிலாம் சொல்கிறது. அந்த பையனோட ஆள் வந்து நல்லாயிருப்பான் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. இவன் தேவாங்க மாதிரி இருக்கிறான். பின்ன எப்படி இவனை பார்க்கும்? அது அவனை தான் பார்க்கும். இவனடானா இது பின்னாடியே உருகின்னு இருக்கிறான் அப்படின்னு. அப்படியே அந்த கேமராவை அந்த ஜோனில் அப்படியே திருப்பி பாருங்களேன். அவன் எப்படிலாம் வந்து பொறுமையாக அவனை ஹேண்டில் பண்ணியிருப்பான் ஆஃபீஸில். விடு மச்சி, சரி மச்சி, அதுக்கு என்ன மச்சி பண்ணுறது, இப்படி தான் பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவான் ஆக்சுவலாக. உண்மையாக சொல்ல போனால் அந்த டோனு கூட மாறுங்க, எனக்கும் மற்றவங்களுக்கும். சீரியஸாக அந்த டோனு கூட மாறும். இன்னொன்று, இது வந்து எல்பி ரோட்டில் இருக்கும்போது மேலே இருக்கவங்களாம் பொண்ணுங்களா, ஸோ தேடி சாய்ஸாக தாங்க போய் நிற்பான். அவனை தேடி வரணும்னு யோசிப்பான் அவன். ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு என் கல்யாணத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எதனா ஆடியோவில் சொல்லியிருக்கானே எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு ஒரு ஆடியோவும் திருப்பி நான் போய் பார்த்துட்ருக்க முடியாது. என் கல்யாணத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இந்திரா நகரில், இப்போ அந்த இடம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் எல்லாருமே அங்கேயே தான், சேம் அதே ஆளுங்க தான். அந்த இடத்துல இந்த முன்னாள் துரத்தி ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னான் பார்த்தீங்களா. இவன் ஸ்கூல்லேருந்து ஒரு பக்கத்து லேனில் இருக்க ஒரு பொண்ணு, இன்றைக்கி வரையும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களே 2 பேரும். அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே அந்த இந்திரா நகர் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு அப்படின்னோடனே, வந்ததுக்கப்புறமேட்டு தான் ஆக்சுவலாக 2த்துக்கும் கான்டாக்டே ஆச்சுங்க. 2த்துக்கும் கான்டாக்டே அப்படி தான் ஆச்சு. ஓகேங்களா. அந்த பொண்ணு வீட்டுக்கு நேராக ஒரு வாடகை வீடை பார்த்து மேலே போய் வாடகை வீட்டில் இருக்கான். அந்த வாடகை வீட்டுக்கும் நான் போயிருக்கேன். அந்த வீட்டுக்கும் ஒரு தடவை நான் போயிருக்கேன். எதுக்காக போனேன்னு ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு தடவை நான் போயிருக்கேன். இவனோட கதைகளெல்லாம் என் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு பாருங்கள், நான் மாதமாக இருக்கும் போது. அப்போது அந்த பொண்ணை பற்றி தேட போகும்போது தான் தெரிய வந்தது, அந்த பொண்ணு இருந்த வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில். அதாவது இவன் அந்த இந்திரா நகரில் எல்பி ரோட்லேருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டான். என் கல்யாணத்துக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே, 4-6 மாதம் கிட்ட இந்த இந்திரா நகரில் தான் இருந்தான். ஸோ அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வந்து எங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுவும் காலி பண்ணிடுச்சு. ஆனால் அது வரையும் அங்கே தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு எப்படின்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி, அவங்க அம்மா வீட்டில் இல்லைன்னா தாராளமாக போகலாம். இவன் என் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு வார்த்தை ஒன்று விட்டான். அவங்க வீட்டில் ஒரு சோஃபா இருக்கும், அப்போத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருக்குதுங்க, ஒரு கருப்பு கலரில். அந்த சோஃபா பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி ஒரு சோஃபா வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு அது மாதிரி சோஃபா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க போல் 2 பேரும் சேர்ந்து அந்த சோஃபாவை. வீட்டில் ஆள் இல்லை அப்போல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறான். இதெல்லாம் நான் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலாக ஏன் வந்து அந்த பொண்ணை வந்து காலி பண்ண வச்சாங்கன்னா, இதுதான், பொண்ணுங்களோட நடவடிக்கை சரியில்லை, எவன் வரான் எவன் போகிறானே தெரில, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ. அதில் மேலே அந்த ஹவுஸ் ஓனர் மேலேயே இதுங்க வந்து கேஸ் போட்டிருக்குதுங்க, காலி பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னு. தெரிலங்க, அது சரியாக தெரில. அந்த ஓனரையே போய் நேரில் பார்த்தா தான் எனக்கு அதுவுமே ஒரு ஆசை இருக்குது. எனக்காவது ஒரு நாள் அந்த இந்திரா நகர் வீட்டோட ஓனருக்கு அந்த பொண்ணு இருந்த வீடு தெரியும் எனக்கு. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு நாள் பேசணுன்னு தான் நான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்குமே. இதுங்களோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஏறும். அப்புறம் வேற என்னது, அதுதான் இந்த கோவிட் அப்போது பொம்பளை பொறுக்கி அதுக்கான விஷயம் தானே நான் சொல்லிட்டுருந்தேன் இப்போ இவ்வளோ நேரம். ஸோ இந்த வந்து நைட்டு இது மாதிரி பர்த்டே அன்னைக்கு இது மாதிரி பேசிகிட்ருக்கான். நான் இப்போ பாதர் பண்ணிக்கல. அப்போ கூட நான் என் பையனை வந்து எழுந்திரிச்சிட்டான். என் பையன் கரண்ட் வந்துருச்சு. ஓகேவா. இருந்தோடனே
அந்த ஃபேனோட அந்த இது கேட்டோன்னே ஐயோ கரண்ட் வந்துருச்சா என் பையன் முழு தூக்கமே தூங்காதுங்க. இன்னைக்கு வரைக்குமே அவன் அப்படி தான். நிறைய உளருவான் தூக்கத்தில் ஆக்சுவலாக. ஆனால் நடுவில் வந்துட்டு எந்திரிச்சிருவான் ஏதாவது சத்தம் கத்தம்லாம் கேட்டுச்சுன்னா. ஓகேங்களா? அப்போ எந்திரிச்சா ஐயோ கரண்ட் வந்துச்சா ஆமாண்டா கரண்ட் வந்துச்சு. பர்த்டேடா போய் விஷ் பண்ணு அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே டாடி அப்படின்னு குழந்த. தேங்க்யூடா. இதெல்லாம் வந்து நேச்சுரலாக குழந்தைகிட்ட பேசுகிற பேச்சை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இயல்பாக வரணும் வைபவ், யாரும் சொல்லி கொடுத்துலாம் வரக்கூடாது வைபவ் அப்படின்னு. என்னத்தான் பண்ணுறது சனியா. சரி, குழந்தைக்கு வந்து இயல்பாக வராது தான், நம்ம சொல்லி கொடுத்து தான் வரும். அதை கூட எப்படி கன்வே பண்ணுறான் பாருங்கள். அப்போ அவன் எப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஆகுது, அவ்வளோதாங்க. மறுநாள்லாம் அப்படியே ஃப்ரீயாக விடுது. எப்படா அங்கேருந்து கலண்டுவோன்ற ஒரு இதில் தான் அவன் தவிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் பர்த்டே முடிஞ்சு ஒரு 4-5 நாள்லேயே வைபவ் நல்லா தெளிவாக தான் இருக்காங்க, நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. நான் கிளம்பணும், கேரளாவுக்கு போகணும், ஓகே எப்போ வேணால் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ட்ரெயின் புக் பண்ணியிருக்கான் போல் ஈவினிங்கு. எங்களுக்கு தெரியாது எப்போ புக் பண்ணான், ஏது புக் பண்ணான்னு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா ஈவினிங்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ஈவினிங் ட்ரெயின்டா நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவ்வளோதான், போயிட்டான். நாங்களும் விட்டுட்டேன் நான். ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு அவன் கூட இருந்தப்போ நிறைய பார்த்தேன். ஓகேங்களா? அந்த 2019 அப்படியே பொம்பளை முண்டை மாதிரி வந்து நின்னானே, அப்போ என்ன வேலை பண்ணியிருக்கான்றதையும் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அவனோட மெசேஜை வச்சு. ஸோ என்னை கல்யாணம் பண்ணிட்டும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி ப்ரூவ் பண்ணோன்னா அவனோட ஒரு வருஷத்தோட எந்தெந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணுறான், அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்தாலே போதுங்க. அதிகமாக எந்த நம்பர் பசங்களுக்கெல்லாம் அதிகமாக வந்துட்டு நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். பேசுறதெல்லாம் மணிக்கணக்காலாம் பசங்கிட்டலாம் பேச மாட்டான். மணிக்கணக்காக ஒரு கால்லாம் போகுதுன்னா வந்துட்டு அது வந்து மிஞ்சி போனால் ஒரு 2-3 கேரக்டர் இருக்குதுங்க ஆம்பளைங்களில். அதுங்க மட்டும்தான் இருக்கும். அதுங்களை தவிர்த்து மணிக்கணக்காக வந்துட்டு கால்ஸ் எல்லாம் போகுதுன்னா அது வந்து ஒரு பொண்ணாக மட்டுமே தான் இருக்கும். ஸோ இவனோடதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த என்ன சொல்லுவாங்க, டிடெக்டிவ்னு போகும்போது டிடெக்டிவ்காரங்கிட்ட நம்ம காசை கொடுத்தா கூட இவ்வளோ நுண்ணியமாக எடுத்து மெனக்கெடுவானா அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்குலாம்னா என்னால் கேரண்டி பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஒரு அதில் வந்து இன்வால்வ் ஆன ஒரு பொண்ணு, அடிப்பட்ட ஒரு பொண்ணு, நான் என்னோட கதை என்னோட சம்மந்தப்பட்டவர்கள் என்கிட்ட அந்த விஷயத்தை கொடுக்கும்போது நான் அலசி ஆராய்ஞ்சு எல்லா டீட்டெயிலும் என்னால் எடுத்து கொடுக்க முடியும். அதுக்கான பொறுமை என்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அது என்ன சம்மந்தப்பட்டது. ஸோ என்னோடய தேடல் வந்து அதுவாக இருக்கும்போது அந்த பொறுமை என்கிட்ட தான் இருக்குது. என்னால் கொண்டு வர முடியும். அதுக்கான வழியை மட்டும் என்கிட்ட காமிச்சிட்டா. அப்புறம் என்ன ஆகுது, கேரளா போயிட்டான். நாங்களும் விட்டுட்டோம். கொஞ்ச நாள் கழித்து அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னென்னு, அவன் இங்கே வரப்போகிறான். எனக்கு வந்து டேடிக்கு வந்து ஆஃபீஸரா எங்கே எப்போவோ அப்ளை பண்ணான் ஹெச்எஸ்பிசிக்கு கஸ்டமர் சப்போர்ட்க்கு. என் எங்கள் 2 பேரோட காமன் ஃப்ரெண்டு மூலிமா பெங்களூர் ஆஃபீஸ், ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது வந்து கிடைக்கிது. இது மாதிரி டேடிக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு இங்கே வந்து இதெல்லாம் கிடைக்காது ப்ராப்பராக. இது வந்து ஆரம்பத்தில் சொல்லலைங்க. ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோமு வேலைக்காக தான் நான் வரேன், எனக்கு அங்கே வந்தால் எங்கே தங்குறதுன்னு இது இல்லை, நாதி கேட்டு தான் நாங்கள் வரேன், அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலை. இவன் வந்தது எதுக்கு, எப்படி சொன்னான்னா, நாங்கள் வரேன் வைபவ், உன்னை ஸ்கூலில் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான். என்னன்னு சொல்லிட்டு வந்தான், உனக்கு வரேன் வைபவ், உனக்கு ஸ்கூல்லாம் பண்ணணும்ல, நான் வரேன் அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறம்தான் நான் தெரியுது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிருச்சு, அந்த சாக்கு வச்சுக்கிட்டு தான் இங்கே வரான் அப்படிங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி வந்துட்டு போவோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஸ்கூல் போடணுமே, எந்த ஸ்கூலில் போடுறது அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே வேலம்மாள் அகாடமி ஓப்பன் பண்ணுறாங்க அந்த இயர். போயாச்சு, அட்மிஷன்லாம் பார்த்தாச்சு,
ஃபீஸை ஜாஸ்தி சொல்கிறாங்க. பரவாயில்ல சூப்பர் ஸ்கூலு போடலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே, அவன் சேர்த்து விட்டதோட சரி. குழந்தையோட படிப்போட இன்ட்ரெஸ்ட்டை ஃபுல்லாக நான் மட்டும்தான் எடுப்பேன். ஸ்கூலில் வந்து வந்த உடனே அவனுக்கு ஃபுல்லாக தெளிய வச்சுருவேன். என்ன அன்றைக்கி எடுக்கிறாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன். நான் வந்து அன்றைக்கி விளையாட்டுன்னு ஒரு ஸ்போர்ட்ஸில் போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் என்ன. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸில் பணம் இருக்கவங்களுக்கு தான் காம்படிஷன், பணம் இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. பணம் இல்லாத நான்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஆசைப்பட்டிருக்க கூடாது. அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் கூட இல்லை, அது ஒரு டீம் ஸ்போர்ட்டு. வாலிபால்ன்றது ஒரு டீம் ஸ்போர்ட்ஸு. ஸோ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதை பற்றி தெரியாமல் இன்றைக்கி நான் வந்து படிப்பையும் விட்டு இன்றைக்கி நான் நடுத்தெருவில் நிற்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் இருக்கேன். இந்த நிமிஷம் நான் பேசிகிட்ருக்கேன், இந்த நிமிஷம் நான் ஜீரோ. அடுத்த வேளை சாப்பாடுக்கு நான் தினந்தோறும் யோசிப்பேன். நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி நைட்டு யோசிப்பேன். இருக்கா இல்லையா, என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு என்ன பண்ணுறது, இப்படிலாம். யாருக்கு ஒரு ஒரு தெருநாய்க்கு பசி கதையை கேட்டு சோறு போட போனதுக்கு, அது குடும்ப கஷ்டத்துக்கு உதவ போனதுக்கு இன்றைக்கி 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அடுத்த வேளை சோத்துக்கே திண்டாடுற நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் லைஃப்பில் இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு தோணும். கொடுத்துருவேன் யோசிக்காமல். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். தயவு செய்து உன் பாக்கெட்லேருந்து 5 பைசா ஆம்பளைக்கு செலவு பண்ணாத. லெட் ஹிம் ஸ்பெண்ட் ஃபார் யூ. நீ ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாத. பண்ணிட்டேன்னா நீ வந்து அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுவ கடைசி வரைக்கும். அது ஒரு சமயத்தில் ஒரு காலத்தில் அதுலேருந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கான வழி உனக்கு இல்லைன்னா நீ நடு ரோட்டில் வந்துடுவ. அப்போ நீ அங்கே ஸ்பெண்ட் பண்ணதை கூட சேர்த்து வச்சுருந்தா கூட இன்றைக்கி நீ நடு ரோட்டில் இருக்கும்போது நீ பொழைச்சிக்கலாம். ஆனால் அங்கே நீ ஸ்பெண்ட் பண்ணது கூட உன் கையில் இல்லை, ஜீரோவில் நிற்கிறேன்னும் போது உனக்கு நீ ஹெல்ப்லெஸ் ஆகிடுவேன். யாராக இருந்தாலும் இதை சொல்லுவேன். யாராவது சின்ன பசங்க லவ் பண்ணுதுங்க, அறிஞ்சோ அறியாமலோ, ஆனால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு சொல்லணும்னு தோணும். ஸோ என்ன சொல்லிட்டுருந்தேன், அதுதான். ஸோ பொம்பளை பொறுக்கி, இது ஒரு நம்பர் 1 பொம்பளை பொறுக்கி. இப்போ அப்படியே நம்ம ஹாப்பினஸ் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அங்கே இவன் ஊருக்கு போயிட்டதுக்கப்புறமேட்டு இந்த வேலைன்ற ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு வந்துட்டான். ஸ்கூல்லேயும் போட்டாச்சு. ஸ்கூலில் போட்டதுக்கப்புறமேட்டு குழந்தையோட பர்த்டே வருது அந்த டைமில், ஓகேங்களா. அந்த பர்த்டேக்கு இவன் 6 வயசு பர்த்டேக்கு இவன் இருக்கிறான். நாங்கள் அங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் குழந்தை இது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இதுவாக போச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதாங்க. அந்த இயர் அப்படியே தான் போச்சு. அப்போது என் குழந்தைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கிது அந்த வீட்டில் இருக்கும்போது. என்னென்னு, அவன் பர்த்டேக்கெலாம் முன்னாடியே இந்த ஆள் வந்ததுக்கப்புறம்தான். என்னென்னா 2021 ஆமாம் 2021. என்னென்னா நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் வந்து வைபவ் வந்து கடைக்கு போகிறது வர்றதெல்லாம் பார்ப்பான் போல். ஸோ ஒரு நாள் அந்த ஆள் டைரக்டரு. அப்போ அந்த ஆள் பார்த்துட்டு இந்த குழந்த வந்து என்னோடய கதைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு லேடிக்கிட்ட விசாரிச்சிருக்காரு. எந்த லேடினா, எங்களுக்கு கோவிட்டில் இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தாங்களே அந்த லேடி. அவங்க அங்கே கடை வச்சுருக்காங்க கீழே. அப்போ இவங்க அம்மாவும் பொண்ணும் பையனும் மேலே தான் இருக்காங்க. இப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பாருங்கள், இந்த பிளாக்கில் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, கேட்டு சொல்லுங்கள், பையனை இந்த மூவிக்கு வேணும், அவனோட ஹேர் கட் நல்லாயிருக்கு, பையனோட காம்ப்ளெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட இது ரொம்ப நாளாகவே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து தயக்கம், நாங்கள் என்ன நினைப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவங்க வந்து அப்ரோச் பண்ணல எங்ககிட்ட. ஒரு நாள் நான் கடைக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, இப்படி ஒரு டைரக்டர் இருக்கார், என்னை ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிட்டுருக்காரு, நீ என்ன சொல்கிற? ஐயோ அக்கா வேண்டாக்கா அந்த ஃபீல்டெல்லாம் ப்ளீஸ்க்கா, ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணாலே வந்து அந்த ஃபீல்ட்லேருந்து தான் வந்தான், நம்பர் 1 பொம்பளை பொறுக்கி, அதனால் வேண்டாக்கா, பையனுக்கு அந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு. அவன் அப்படி இருந்தான்னா குழந்தம்மா இது, யாருக்குமா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்,
கொஞ்சம் குழந்த நட்சத்திரம் வரையும் பண்ணட்டும், அதுக்கப்புறமேட்டு விட்டுட்டோம் அப்படின்னு. இல்லைக்கா வேண்டாக்கா, சரி நீங்கள் வந்து பேச சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், சரி நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு. அப்போ அந்த டைரக்டர் வந்தார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இது மாதிரி வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னப்போ, இல்லைங்க நல்ல ஃப்யூச்சருங்க பையனுக்கு, பையன் நல்லா இருக்கான் அப்படி இப்படின்னு, நல்ல ஒரு பட்ஜெட்டில் தான் போகுது படம், இவங்களாம் தான் ஆக்ட்ரஸ்ஸு அப்படின்லாம் சொல்கிறான். எல்லாம் நோன் ஃபேஸஸ் தான், பழைய ஆக்ட்ரஸ்ஸு, ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க. ஸோ எனக்கு இருந்தாலுமே எனக்கு வந்து இல்லை அப்படின்னு. அவனுக்கு வந்து சுத்தமாக அதெல்லாம் வராது, நானும் வந்து அவனுக்கு எந்த ஒரு இது மாதிரி கொடுத்ததில்ல. ரீல்ஸோ அந்த டிக்டாக்கோ அந்த மாதிரிலாம் வந்து சும்மா நாங்கள் ஃபன்னுக்கு பண்ணுவோமே தவிர அவனுக்கு அந்த ஆக்டிங்லாம் வராது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ கதையை சொல்கிறான். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு பேய் கதைங்க, ஹாரர் மூவி, ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் மூவி. நான் வந்து சரி ஓகே அவன் என்ன சொல்லுவான்னு தெரில. அப்போ அவனுக்கு வந்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம், சரிடா யாருக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இன்னொன்று வந்து உனக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ இல்லையோ, அவங்க வந்து ஃபீல்டுக்கு புதுசாக கால் வைக்கிறாங்க போல், ஃபஸ்ட்டு டைரக்ஷனு. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபினான்ஸுக்கு அதுக்கெலாம் நிறைய இஷ்யூ ஆகுது போல். சரி உன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு லக்கு கிடச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் நம்மளும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து ஓகேன்னு சொன்னேன் பையனுக்கு. அப்போ பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான். நாகர்கோயிலில் தான் ஷூட்டிங் நடக்குது. இந்த ஆள் வந்து ஓவர் கன்வின்ஸ் பண்ணுறான். எனக்கெலாம் வந்து இது மாதிரிலாம் ஆப்ஷனே கிடச்சதில்ல, சினிமாட்டோகிராஃபி பண்ணியும் கூட எந்த ஒரு ஆப்ஷனும் இது மாதிரிலாம் கிடச்சதே இல்லை, ஃபீல்டெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, லக்கு வேணும் அதுக்கெலாம், இந்த வயசுலேயே அவனுக்கு கிடைக்குதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிராப் பண்ணணும் போடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனை குழந்தைய கன்வின்ஸ் பண்ணுறான் இந்த ஆள். சரி ஓரளவுக்கு நாங்கள் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டோம், செட் பண்ணிட்டோம் மைண்டில். சரி ஒரே ஒரு படம் பண்ணிட்டு போட்டோம் அந்த ஆளுக்காக அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நியூ இயர் அப்போ அவங்க அப்பா வராரு. எந்த நியூ இயரு, 2022 ஜான்வரி அவங்க அப்பா வராரு இங்கே. அப்போது நியூ இயருக்கு முன்னாடியா, ஆமாம் நியூ இயருக்கு முன்னாடியே வந்துட்டார் அவங்க அப்பா, டிசம்பர் 2லலாம் வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போது ஜான்வரி 1 இவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது இவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க, இவங்க அப்பாவோட அக்கா ஒன்று இங்கே சென்னையில் தான் இருக்குது. நம்மளோட அந்த இந்த சிட்டலாப்பாக்கம்லங்க, அந்த சோழிங்கநல்லூர் டெவலப்டு ஏரியா வருதுல்ல, அங்கே ஒரு இடத்துல தான் வந்து இருக்காங்க, தெலுங்கு ஃபேமிலி இவங்க. ஸோ இவங்க மேபி அந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்கங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லை அவங்க அப்பா சைடு. ஸோ இந்த லேடியை பற்றி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணதுனால தான் ஒரேடியாக ஒதுக்கி விட்டாங்க. என்னென்னா என்ன, அந்த ஒரு டச் தான். நல்லா பூசி மொழிகிற வரையும் இந்த காலம் வரைக்கும் இல்லை. இதுங்களாம் வந்து க்ரியேட் பண்ணி ஏதாவது ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நம்ப வைக்கிற மாதிரி நம்ப வச்சு அவங்க கூட அட்டாச் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணால் மட்டுமே தான் இருக்கும். அவங்களாலாம் வந்துட்டு இதுங்களை வந்து ஒதுக்கி வச்ச கேரக்டர் தான். அப்போது இதுங்க வந்து நியூ இயருக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து காலையிலேருந்து கூப்பிடுறாரு, ஓகேங்களா, முன்னாடி நாள்லேருந்தே நாளைக்கு நம்ம நியூ இயருக்கு அங்கே தான் போக போகிறோம். நான் சொல்லிட்டேன், இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்ட்டேன். அவங்க அப்பா இல்லை 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 நீயும் வரணும். அவங்க அப்பா நைட்லேருந்து கூப்பிட்டுன்னு இருக்காருங்க, இந்த ஆளும் இருக்கான் கூப்பிடும்போது. நைட்லேருந்து கூப்பிட்டுட்ருக்காரு. இந்த ஆள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை, வா போயிட்டு வரலாம், நீ வா, நீ வராமல் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த அந்த வார்த்தைக்கே இடம் இல்லைங்க அங்கே. அதில் ஒரு அல்பமான விஷயம் இருக்குது, சொல்கிறேன். அந்த வார்த்தைக்கே அர்த்தம், அந்த வார்த்தைக்கே அங்கே வழி இல்லை. ஓகேங்களா, இப்படியே தான் போயிட்டுருக்கு. மறுநாள் காலையிலேயும் அவங்க அப்பா என்ன, எல்லோரும் போனால் தானே நல்லாயிருக்கும், நீ இப்போ வரலன்னா எப்படி, சரி வைபவ் மட்டும் நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்னு. வைபவ் ஐயோ நான் வரமாட்டேன்னு. வைபவ் போயிட்டு வந்துடுடா அப்படின்னா, ஓலாவில் தான் வைபவ் போகிறாங்க, போயிட்டு வந்துடு அப்படின்னு. இல்லை இல்லை நான் போக மாட்டேன், நான் மம்மி வந்தால் தான் போவேன். சரி பரவாயில்ல, அவன் இங்கே இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன் நான் ஏன் போகலன்னா, என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை எங்கேயுமே போடுறதுக்கு, அவன் வாங்கி தர மாட்டான். அவன் எனக்காக என்ன நான் பண்ணியிருக்கான்றது ஒரு ஒரு வீடியோ மட்டுமே, ஒரு ரெக்கார்டிங் மட்டுமே நான் ஃபுல்லாக போடுறேன். எவ்வளோ வருஷம், 2010லேருந்தே நான் சொல்கிறேன், 2010 to 2023 கழட்டி விட்டு போனான்ல, அது வரைக்குமே நான் சொல்கிறேன்.
ஆ அப்போது என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லைங்க. இன்னொன்று வந்து ஜுவல்ஸ் எதுவுமே இல்லை. அந்த வீட்டுக்கு நாங்கள் ஹாப்பினஸ் வீட்டுக்கு போனதே என் தாலியை வந்து இவன் துபாயில் தான் ஒர்க் பண்ணான். சிரித்தபடியே அந்த தாலியை கழட்டி கொடுத்து அந்த விற்று அந்த காசில் தான் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு உட்காந்தது. ஓகேங்களா? சொல்லியிருப்பான்ல ஒரு வீடியோவில் உட்கார்ந்து அப்படியே பார்ப்பாங்க, ஒரு மாதிரி போதை கண்ணில் பார்ப்பான் நான் அம்மியில் அரைக்கிறது. அது வந்து நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமான்னு கூட தெரியாது. இதே அவங்க அம்மாவை அரைக்க சொன்னால் அரைக்க விட்டுருப்பானா? அது மாதிரி ஒரு மாதிரியான கேரக்டர் அந்த ஆள். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது சாக்கடையில் சரி. அப்புறம் என்ன ஆகுது, இவங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் வந்து டினைட் பண்ணுறேன். வைபவ் கூப்பிடுறாங்க, வைபவும் வந்து வேண்டாம் வரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே. இவன் வைபவ் இவங்க அப்பா வந்து, அதாவது இந்த ஆளோட அப்பா வந்து வைபவ் கூப்பிடும்போது அப்போ தாங்க அவன் வாயே திறக்கிறான். வைபவ் ஜாலியாக இருக்கும் வைபவ், அவங்க வீடு அவ்வளோ பெரிய வீடு வைபவ், சூப்பராக இருக்கும், பெரிய கார்டன்லாம் இருக்கும் உனக்கு விளையாடுறதுக்கு, அப்படி இப்படிங்கிறான். முன்னாடி நாள்லேருந்து அவங்க அப்பா என்ன கூப்பிடுறாங்க, அவன் வந்து வாயே திறக்கல கடைசி வரைக்குமே. என்கிட்ட கான்வர்சேஷனில் இருக்கான். அப்போ அந்த ஆள் கான்வர்சேஷன் ஆகிடுச்சு, சமாதானமாக போகலான்ற ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன், ஹெல்த்தியான கான்வர்சேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பேரும். நெக்ஸ்ட்டு நியூ இயர் அன்றைக்கி கூட சுத்தமாக இதுவே இல்லை, கான்வர்சேஷனே இல்லை என்கிட்ட. ஸோ அப்போ தாங்க வாயை திறந்து இது மாதிரி நீ வா வைபவ், அவங்க வீடு பெரிய வீடு, அவங்க வீடு அப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும். ஆனால் என் பையன் அதுக்கு அசரவே இல்லை. இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டான். ஸோ நானும் பையனும் வீட்டில் தான் இருக்கோம். இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போயிட்டு வராங்க. என் பையன் வீட்டில் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். பையன் போகல. ஆமாம், பையன் போகல. இவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வராங்க. ஆனால் கடைசி வரையும் அந்த வீட்டிலேருந்து இறங்குற வரைக்குமே வான்ற ஒரு வார்த்தை அவன் வாயிலேருந்து வரலங்க. வான்ற ஒரு வார்த்தை, அது ஏன்றது நான் அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? எப்போவும் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே அதுதான். எதுக்காக இந்த பதிவுலாம் பண்ணுறேன், அவனுக்கு என்னை பிடிக்காது, வெறும் ஃபைனான்ஸுக்கு சப்போர்ட்டுக்காக கல்யாணம் பண்ணுவேன், ஓகேங்களா? திருப்பி கொடுக்கக்கூடாது ஒன்று, இன்னொன்று வந்து சப்போர்ட் பண்ணணும். அவன் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும், அவனுக்கு தன்னம்பிக்கை வர வரைக்கும், ஆஹா இதுக்கப்புறம் நம்மளால் ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும், அந்த ஒரு தன்னம்பிக்கை வர வரைக்கும் யூஸ் பண்ணுன்றது ஒரு நோக்கமாகவே இருந்துச்சு. அது ஒரு கொள்கையாகவே இருந்துச்சு. அது வரைக்கும் துவச்சி போடுறதுக்கு கழுவி வைக்கிறதுக்கெலாம் ஆள் வேணும்ல, அன்பெய்டு சர்வெண்ட்டு, அதுக்கு தான் இது நான்ற மாதிரி. அப்புறம் போயிட்டு வராங்க அந்த இடத்துக்கு, சிட்லப்பாக்கம் அங்கே போயிட்டு வராங்க. அந்த ஆள் அவங்க அந்த ரிலேஷன் இவங்க சொன்ன பார்த்திங்களா, சிட்லப்பாக்கமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியில். அவங்க வந்து ஆக்சுவலாக தெலுங்கு. அந்த ஆள் கூட இங்கே தாங்க சென்னையில் டெக் மஹேந்திராவில் ஒர்க் பண்ணுறாரு, டெலிவரி மேனேஜராக இருக்கார் அவர். அப்புறம் என்னது, எந்த பிரான்ச்னால் இங்கே இல்லை, நம்ம பாவடிக்கிட்ட இல்லை, ஒரு பிரான்ச்சில் இருக்கார். ஸோ அந்த ஆள் வந்துட்டு இவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கேருந்து வந்து நல்லா எத்தனை பேருக்கு ஜட்ஜ் பண்ணுற ஒரு திறமை இருக்குதுன்னு பார்க்குறேன். இதுலேயே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அந்த ஆளோட கேரக்டரு. ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க, மனுஷங்க நார்மல் பீப்புள், ஓகேங்களா? அடுத்தவனை ஏமாற்றி மிளகா அரைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்காத ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தால் எப்படி பேசுவாங்க, இவன் எப்படி பேசுகிறான்னு நான் சொல்கிறேன். வந்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை கூட கழட்டல. எப்பா வைபவ், நல்ல வேலை நீ வரலடா, ஏதோ காட்டில் கட்டி வச்சுருக்காங்கடா வீடு, ஆனால் சான்ஸே இல்லை, என்கிட்ட வந்து சொல்கிறான். ஆனால் சான்ஸே இல்லை, அவங்க வீடு செம்மையாக இருக்குது, ஆனால் அந்த வீடுக்கு ஏற்ற மூஞ்சிங்க இல்லை, இவங்கெல்லாம் காமெடியாக இருக்குது மூஞ்சிங்கெல்லாம் ஒன்று ஒன்றும். நான் கூட வேறு மாதிரி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன். எல்லாம் வந்து லோக்கல் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. புரியுதாங்க நான் படுற கஷ்டம்? புரியுதாங்க? ஆரம்ப காலத்தில் இவனை பார்த்த டைம்லேருந்து மூஞ்ச பார்த்தே பழக்கம், மூஞ்ச பார்த்தே வளருது. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சின்ன வயசில் வந்து சேர்ந்துட்டாங்க பார்த்திங்களா, ஒரு கும்பல். அந்த கும்பல் வந்து சேர்ந்ததுனால அவங்களெல்லாம் கழட்டி விட முடியல. ஏன்னா வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால். இல்லாட்டி வந்துட்டு இவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரியான அது என்ன சொல்கிறது, வேறு எப்பயும் பார்க்கலாம் கடவுள் எந்த அளவுக்கு பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு தான் பார்க்குறேன். அப்புறம் என்ன ஆகுது, வந்தோடனே இதுதான் சொல்கிறான், என்கிட்ட சொல்கிறான், வீடு சான்ஸே இல்லை, செம்மையாக கட்டியிருக்காங்க,
வேறு லெவலில் இருக்குது வீடெல்லாம். ஆனால் அந்த வீட்டுக்கும் அந்த மூஞ்சிங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ராஜாராணியில் அவன் சொல்கிறான், இந்த ராஜாராணியில் வீடு எப்படி இருக்கும் அந்த மொட்டை ராஜேந்திரன்து உள்ளே போனால் வா 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 வேணுவாங்களே, இவங்க என்ன எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்க, ஆனால் லோக்கலாக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் கூட பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஒன்றும் அப்படின்னு. அப்போது எங்கே இவாலுவேட் பண்ணுறான்னு பாருங்கள். இதெல்லாம் அந்த ஆளுங்களுக்கு தெரியுமா இவன் இதுதான் கேரக்டர்னு? வெளியில் பார்க்குறதுக்கு அவனோட குரல், அவனோட முகம், அவனோட தோற்றம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கா ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், லுக் கொடுக்கும். ஆனால் 4 செவத்துக்குள்ளேருந்து வாழ்ந்தா ஐயே நாற்றடிச்ச பழைய மூடி வச்ச குப்பை தொட்டிங்கிறது தெரியும். சச்ச 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 சக்கடை இது பா. அப்புறம் இப்படி தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் நானும் சொல்கிறேன் மூஞ்சிக்கும் நான் கேட்டேன். ஆனால் ஆக்சுவலாக நான் நல்ல ஞாபகம் இருக்குது, நான் கேட்டேன் மூஞ்சிக்கும் அது என்ன மூஞ்சிக்கும் வந்துட்டு வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இப்படி வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கவங்களாம் தான் இந்த மாதிரி வீடு கட்டணுமா, எல்லாரெல்லாம் கட்ட முடியாது. ஏய் சொல்கிறேன் நான், அவங்க வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கெலாம். ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு லோக்கல் மாதிரி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. எங்கள் அப்பா சொந்தக்காரங்க யூஎஸில் இருக்கவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க பார்க்குறதுக்கு, இவங்கெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பொண்ணுங்கள்லாம் அப்படின்னு. அதாவது அவங்க வீட்டில் 2 வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்குங்க. அவன் என்னை நேற்று இவங்க அப்பா கூப்பிட்ட டைம்லேருந்து என்னை கூப்பிடல பார்த்தீங்களா, அது ஏன்னா இவனுக்கு அந்த வியாதியே இருக்குது. ஸ்கூல் பசங்கன்னா ஒரு அரிப்பு இருக்கும். சத்தியமாங்க இது நான் வந்து துபாயில் உணர்ந்தேங்க. ஆனால் என்னை பைத்தியக்காரி, என்னை இப்படி என்னது ஸ்கூல் பொண்ணு கூட கம்பேர் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு லவ் பண்ண டைம்லேயும் அப்படி தாங்க. சிட்டி சென்டரில் ஒரு ஸ்கூல் பொண்ணை பார்த்து இவன் பண்ண அந்த சேஷ்டை ஐயோ வயிற்றெரிச்சலாக இருக்கும். அதோட கொடுமை அந்த துபாய் தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போவே நான் சொல்கிறேனே, அடித்து சொல்கிறேன், என்னை வந்து அவங்கக்கிட்ட டேமேஜ் அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பொண்ணு மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை. நான்லாம் துபாயிலேருந்து வந்தோம் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பேன். அது என்கிட்ட ஆன்ட்டி நல்லா பேசும், வைபோட்ட பேசும். எனக்கெல்லாம் ஒரு வெஞ்சன்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் எனக்கு பட்டம் கட்டி 4 பேரை நம்ப வைக்கிறான், பைத்தியக்காரி, நான் சந்தேகப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான்னா, அதெல்லாம் இவன் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு சாத்தியமாயிடுமா? நிஜமாலே பைத்தியக்காரி என்ன தான் பண்ணுவாங்க? யாரை கம்பேர் பண்ணாங்களோ அவங்க தான் காலியாக நிற்பாங்க. அந்த வேலையை நான் பண்ணிட்டு வந்தேன். இவன் தருதலை, இவன் எச்சக்கலை மாதிரி இவனை வந்து ஒரு வளர்ப்பில் வளர்ந்து வச்சுருக்கிறான், அம்மா மாதிரியே வளர்ந்துட்டு வந்திருக்கிறான். அதுக்குன்னு நம்ம வந்துட்டு இவன் கேரக்டர் சரியில்லைன்றதுக்காக